இதுவாக வராமல் தெரிகிற மாதிரி நெஞ்சிலேயே நரம்பு பாருங்க இங்கெல்லாம். அந்த பசங்க ஓடிச்சுங்க வைக்கப்பட்டுட்டு ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆங்கிலேயர் மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த காஸ்டியூம்லாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்க. இல்லை அது பின்னாடியே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. கையில் இல்லை, ஒரு கையில் பாருங்கள் தாடியை தடவுற மாதிரியும், ஒரு கையில் அவரோட இடுப்பில் இருக்க பெல்ட்டை பிடிச்சிக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம இருக்க இடம். இப்போது ஸ்டார் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய கேம்பஸ் பாருங்கள், எவ்வளோ இடத்துக்கு போகுது. நம்ம இப்போ தான் முன்னாடி இருக்கோம். என்ட்ரன்ஸ் வழியாக அதை பாருங்கள், ஆரோ போட்டிருப்பாங்க, ப்ளூ கலர் ஆரோ. என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சு ஃபஸ்ட்டு புத்தரை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே நிறைய சாமிங்க இருக்காங்க போல். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இந்த கோயிலை சுற்றி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் பார்த்திங்களா, அதேமாரி வந்து சுற்றி பார்த்திங்கன்னா இப்படி புத்தர் சிலையாக வச்சுருக்காங்க. இந்த எண்டில் வந்து அந்த எண்டு வரைக்கும் பாருங்கள், நான் காட்டுறேன். ஒரு எண்டில் வந்து அந்த எண்டை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கும். நடுவில் வந்துட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள், தெரியுங்களா? அந்த முனையில் போய் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். இப்படி 4 திசையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து புத்தர் சிலையாக தான் வச்சுருக்காங்க. அந்த பசங்க ஓடிச்சுங்க வைக்கப்பட்டுட்டு ஹலோ ஹலோ ஹாய் 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 பாருங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போல கோயிலுக்கு வந்துருக்காங்க. இங்கே வந்து நடுநடுவில் சேர் மாரி போட்டிருக்காங்க, அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. இல்லைனா தின்ன மாதிரி இருக்குல்ல, இங்கேயே உட்காந்துட்டு தியானம் பண்ணுறாங்க. உள்ளே போய்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க.
கேம்பஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாரி ஒரு வடிவத்தை பார்க்க முடியுது நம்மளால். வெயிலுக்கு சும்மா சக்க 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 சக்கன்னு ஜிகினா மாரி மின்னுது. இது வந்து நம்ம பின்னாடி இருந்து பார்க்குறோம். அந்த ஆக்சுவலாக நம்ம அந்த இதில் இருந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வந்து இப்படி வந்திருக்கோம். முன்னாடி பின்னாடி பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் அப்படி ஒன்றும் டிஸ்டிங்க்டாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இங்கே பாருங்கள், இது பாருங்கள். நம்ம இப்போ இந்த பிளாக்ல இருந்து அடுத்த பிளாக்குள்ளே போக போகிறோம். ஏதோ வேலை நடக்குது போல், ட்ரெண்டிங் ஏதோ பண்ணுற சத்தம் கேட்குது. இங்கே பாருங்கள், நடுவில் கோல்டன் கலரில் இல்லாமல் பிளாக் கலர்லேயும் போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க. மேலே வந்து அந்த தங்க முலாம் பூசிருக்காங்க. நிறைய இதில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. கலர் வந்து ஃபேட் ஆகி பிளாக் கலர் வந்துருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபேட் ஆகிடுச்சா இல்லை வந்து செதல மடங்கு மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல நமக்கு. நம்ம 2வது பிளாக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு சர்ப்ரைஸு. பார்த்தீங்களா என்ன மரம்னு தெரியுதுங்களா? பாருங்கள், நாவல் மரம், நவாப்பழ மரம் பாருங்கள். மற்றதெல்லாம் சின்ன சின்ன மரங்கள் பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்ன மரம் நமக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அத்தி மரமா? அத்தி மரம் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இது உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அங்கே தான் ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. காவலர் போல். கண் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பல் பாருங்கள், முரட்டாலாக இருப்பார் போல். இங்கே வந்து ஆங்கிலேயர் மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த காஸ்டியூம்லாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்க பாருங்கள். சூப்பர். வாங்க உள்ளே போவோம். நரம்புலாம் அப்படியே வந்து இதுவாகாமல் தெரிகிற மாதிரி நெஞ்சிலேயே நரம்பு பாருங்க. இங்கெல்லாம் வயிற்றுல நரம்பு இப்பெல்லாம் தெரிகிற மாதிரி கையில் ஃபுல்லாக வந்து அந்த அளவுக்கு வந்து தாவம் மேற்கொண்டிருக்கார் போல். முகம்லாம் பாருங்கள், அப்படி எலும்பு கூட்டாகவே மாறிட்டார் முழுசாக. சாதாரணமாக ஒட்டிக்கிட்டு இருக்கு போல். அந்த அளவுக்கு ஒரு சிற்பம் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஜீவகா அமராபாக் அப்படின்றது இவர். இவரை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம்.
பேசவனா அப்படின்னு போட்டிருக்கு. அவரோட பேர் தவ் பேசுவன் அப்படின்னு போட்டிருக்கு. தவ் பேசுவன் அப்படின்னு. இவர் நல்லா பாருங்கள், பச்சை கலரில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நல்லா பச்சை கலரில் இருக்கார். நல்ல கோல்டாக தான் கோல்டு கோட்டிங் பண்ணியிருப்பாங்க போல். அது அடிச்சு பச்சை கலர் உள்ளே இருக்கிறது வந்து அந்த கலர் தெரியுது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த கலர் தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க போல். இங்கே வந்து தாமரை, ரோஸு இது ரெண்டுமே இருக்குது. இதை வாங்கிட்டு போயிட்டு கடவுளுக்கு வைக்கிறாங்க. இந்தமாரி டொனேஷன் போடுறாங்க போல். இங்கே இருக்கவங்கக்கிட்ட காசை கொடுத்து இதை வாங்கி அதுக்கப்புறம் இதை வந்து காணிக்கையாக சொல்கிறாங்க போல். ஒரு சில பேர் காசே போட்டிருக்காங்க டேரெக்டாக. தண்ணி தான் விற்கிறாங்க போல் 20 பாட்டுக்கு. பின்னாடி எல்லாருமே ஏதோ காயின் மாரி அந்த ஒரு பானையிலையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வெள்ளி கிண்ணத்துலேயே அவங்க வந்து போடுறாங்க. இங்கே இருக்கு பாருங்க, தங்க கிண்ணம், வெள்ளி கிண்ணம் எல்லாம் இருக்குது. இதில் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு இது வந்து எல்லா இதுவும் சொல்லியிருப்பாங்க போல். வரங்கள் மாதிரி எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணுன்றாங்க போல். அதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அவங்க படித்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இது வந்து அவங்களோட லாங்குவேஜில் இருக்குது, நமக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வந்து நல்ல ஹெல்த் வேணும், எனக்கு நல்ல கல்வி வேணுன்ற மாதிரி இருக்கும் போல். நான் இங்கே சொல்கிறேன், எதுக்கு நான் இங்கே இருக்க லோக்கல் ஃபுட் கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் சீடர்கள் போல். அந்த காயின் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், காலி ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து ஃபில் பண்ணுறாங்க, ரீஃபில் பண்ணுறாரு. அது வந்து எடுத்து வந்து
கிண்ணத்தெல்லாம் காலியான கிண்ணம்லாம் அங்கே வச்சிடுறாங்க இங்கே. அதில் வந்து காயின்ஸ்லாம் திருப்படி அதில் வந்து அவர் ரீஃபில் பண்ணுறாரு. தோராயமாக தான் போடுறாரு, எண்ணி தான் போடுறான்னு தெரில. பாருங்கள் எடுத்து வராரு. சீடர்களுக்கு வந்து காசு தேவைப்படும். அவங்களுக்கு வந்து இவங்க வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி இது ஒரு கான்செப்டுன்னு நான் சொல்கிறாங்க. இவங்க எதுக்கும் நான் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸே கேட்டு என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள்.